சார் ஹாய். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். நான் என்கேபி ரெசிடென்சி ஓனர் கார்த்திகேயன். நான் இங்கே ஆலந்துறை, கோயம்புத்தூர் ஆலந்துறை பக்கத்தில் இருக்கோம். ஈஷா எங்கள் கிட்டேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஈஷா இஸ் த மெயின் அட்ராக்ஷன் இந்த பிளேஸில். கோவை குற்றாலம், அப்புறம் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸு, சின்னியா ஸ்கூலு அண்ட் காரினியா யூனிவர்சிட்டிலாம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். எங்கள் மோஸ்ட் ஆஃப் தி கெஸ்ட் வந்து ஈஷா கெஸ்ட் தான் வருவாங்க. அண்ட் நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இப்போ 6 months முன்னாடி தான் ரெனோவேட் பண்ணோம். மேலே பில்டிங்லாம் கட்டிட்டு மறுபடியும் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம், எங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் பல்காக தான் இருந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட் 7-8 இயர்ஸாக. மோஸ்ட் ஆஃப் தி கெஸ்ட் வந்து ஈஷா கெஸ்ட் தான் வருவாங்க. ஸோ மேலே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இன்னும் ரூம்ஸ் 10 நம்மளுக்கு இன்னும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். சரி, அப்போ தான் நம்ம வீடும் வந்துட்டு பிரதீஷ் சார் தான் இன்டீரியர் பண்ணியிருந்தார். ஸோ அவரையும் வச்சு நம்ம பண்ணுவோம். டிசைன்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. ஈவன் அவர் ஆர்கிடெக்டும் கூட. ஸோ எங்களுக்கு பிளான் எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ என்ன பண்ணலான்னு அப்போ சரி பிரதீஷ் வந்துட்டு கேட்கலாம். சரி, அவர் ரெசிடென்ஷியல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, சரி கமர்ஷியல் பில்டிங் பண்ணுவாரா என்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ பண்ணிக்கலாம் சார் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். சரி ரைட் சார் வாங்க அப்படின்ட்டு அப்புறம் பிளான்லாம் போட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ இன்டீரியர்ஸ் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அவுட்புட்டு டிசைன் எங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிட்டாரு. 3Dயில் பார்த்துட்டு எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி அப்புறம் இதே மாதிரி பண்ணிவிடுவோம் சார் அப்படின்ட்டு பண்ணார். வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் கெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஒவ்வொரு கெஸ்ட்டும் வந்துட்டு அவங்க ஃபீல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரூம் சைஸுக்கு நீங்கள் பண்ணியிருக்க இன்டீரியர் வந்துட்டு ரொம்ப பார்ஷாக இருக்குது, லக்ஸூரியாக இருக்குது. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து கேட்குறேன். எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகிறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே, இப்போது சார் எங்கிட்ட வந்து என்ன கேட்டார்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்டிங் வந்து அரௌண்ட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதில் ரெனோவேட் பண்ணும்போது ஒரு பிராண்ட் நியூ ஃபீல் கொடுக்க முடியுமா, அது அவரோட ஃபஸ்ட்டு கன்சர்னாக இருந்துச்சு. ஐ செட் ஓகே சார், நம்ம பார்ப்போம் எப்படி ஃபஸ்ட் எல்லாமே எக்ஸாமின் பண்ணி பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சார் ஃபஸ்ட்டு எங்கிட்ட என்ன கேட்டார்னா, சார் இந்த டூம் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பட் இதில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியும் இந்த ஆம்பியன்ஸ் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம், அது இல்லாமல் என்ன பண்ணலாங்கிறத அவரோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஆம்பியன்ஸ் அந்த டூம் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ராஃப்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லைட் கொடுத்து இதில் நம்மளோட ஐசைட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்ற மாதிரி இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷனுக்கே இந்த சீலிங் தான் ஹைலைட்டாக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த இவ்வளோ பழைய பில்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வரலாமாங்கிறது உங்கள் மைண்டில் ஒரு பெரிய கன்சர்னாக இருந்திருக்கும். பழசு வந்துட்டு இதை பெருசாக மாற்றவும் கூடாது, பட் புதுசாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஓகே, ஸோ அது அப்படியே பேப்பரில் வந்துருச்சு சார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பேப்பரில் வந்துருச்சுங்கிறத விட ரியலாகவே வந்துருச்சு. ரியலாக வந்துருச்சு, அதான் மீன் பண்ணேன். ஓகே, ரியலாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இன்டீரியர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே ப்ரையாரிட்டி எக்ஸ்டீரியர்ஸ் கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் லைட்டிங்ஸ் பிளேஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங்ல எந்த பில்டிங்லையும் அந்த இன்டீரியர்ஸை வந்து ஹைலைட் பண்றது அதோட லைட்டிங்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஓவரால் வரும்போது ஒரு ப்ராஜெக்டோட ஃபினிஷிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா வியூஸுமே கவர் பண்ணி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் தான் ஆல்ரெடி மென்ஷன்ட் பழைய பில்டிங் இது. ஸோ புதுசாக வந்துட்டு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இன்டீரியர்ஸும் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரூம்ஸ்க்கு வந்து நான் அவ்வளோ அஃபோர்டபுளான ரேட்டில் நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அப்பியரன்ஸாக குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. அந்த குவாலிட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு.
ரொம்ப ஹாப்பி. இப்போ ஈஷாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்ஸ் கிடைச்சா கெஸ்ட் ஆப்வியஸ்லி அங்கே தான் தங்குவாங்க. அதர் தேன் ஈஷா அப்படின்னு பார்த்தா நம்ம இடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அது வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அண்ட் வர்ற கெஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எங்களுக்கு அவங்க வந்து திருப்தி ஆகணும், வந்து தங்கிட்டு நம்ம ஒரு டீசெண்டாக நம்ம தான் சார்ஜ் பண்ணுறோம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த அந்த இதில் வந்துட்டு அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவங்க மோர் தேன் சாட்டிஸ்ஃபைட் வாட் தே பே அண்ட் வி ப்ரொவைட் அ குட் அகாமடேஷன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கு. ரூம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. சார் எங்கள் ஸ்டாஃப்ஸில் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க? எங்கள் டீம் கார்பெண்டர் பெயிண்டர்ஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணி சார்? இப்போ வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூம்ஸை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஸோ அது வந்துட்டு அவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ அவங்கள கெஸ்ட்டு வந்து தங்குற கெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் அவங்க ஒர்க்கையும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம கெஸ்ட்டும் டிஸ்டர்ப் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 மாதம் நடந்துச்சு இன்டீரியர்ஸ். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு ரூம்ஸை வந்து நாங்கள் ஸ்டாப்பே பண்ணல கொடுக்கறது. ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களும் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒர்க்லேயும் வந்து அவங்க இங்கே தங்கி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க சார். ஸோ இதோட மெயின் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 months அந்த ஒர்க் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு நாள் கூடி கெஸ்ட்டுக்கு நம்ம ரூம் ப்ரொவைட் பண்ணாமல் இவங்க இருந்ததில்லை. சரி, என்னன்னா சைமல்டேனியஸ்லி இங்கே ரூம் புக் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஒர்க் அங்கே நடந்துட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த டைம் ரொம்ப பிஸியாகவும் போயிட்டு பிஸி ஷெட்யூல்ல ஓகே ஒர்க் இன்டீரியர்ஸ் நடக்க ரொம்ப பிஸி. நம்ம ஒர்க் வந்து உங்க கெஸ்ட்டுக்கு எந்த நம்மளுக்கு கெஸ்ட்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம பிசினஸே அஃபெக்ட் பண்ணல. ஸோ அது அதோட ட்ராக்ல அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, மேலே நம்மளுக்கு ஒர்க்கும் வந்து அதோட ட்ராக்ல அந்த ட்ராக் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஷெட்யூல்லே தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்க டைம் ஃப்ரேம் நம்ம சொன்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு மீட் பண்ணிட்டோமா சார்? மீட் பண்ணிட்டீங்க சார், மீட் பண்ணிட்டீங்க. ஓகே, கரெக்டாக அந்த 3 months சொன்னீங்க. 3 monthsங்கிறது நம்மளுக்கு 2 months அண்ட் ஆல்மோஸ்ட் 2.5 3 months ஆயிடுச்சு. எல்லாமே வால்பேப்பர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வரக்குள்ள 3 monthsங்கிறது நம்ம என்ன டைம் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த டைம் ஃப்ரேம்ல ஆன் டைம்ல நம்ம அந்த ப்ராஜெக்ட்டும் இவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். இன்க்ளூடிங் எவ்ரிதிங், வால்பேப்பர், பெயிண்டிங்ஸ், எவ்ரிதிங் ஃபினிஷ் பண்ணி அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸாக்டாக சொல்லணும் 2 days ப்ரேயராக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆஸ்டா டைமென்ஷன் பிரதீஷ் ராகவன் சாருக்கு நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ தைரியமாக கொடுக்கலாம் அவர்கிட்ட ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக வீடு கட்டிட்டு 6 years கழிச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் அவரை வச்சு தான் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் அவரை தான் அப்ரோச் பண்ணோம். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஹிம். தேங்க்யூ.